அபாரம் திருக்கச்சி. ஆமாம், எப்படி நான் தான் என்று நீர் கண்டுபிடித்தாய்? வரதா, கண்களை திறந்து கொண்டு காரியங்களை செய்யும் போதும் கண்களை மூடி உறங்கும் போதும் உடல் உறங்குமே தவிர மனம் உறங்குவதில்லை என்பது நீ அறியாததா என்ன? ஆமாம், உண்மைதான். அப்படி உறங்காத அடியேனின் மனதில் நிறைந்து நிற்பவன் நீதானே வரதா? அதுவும் உண்மைதான். திருக்கட்சியின் இதயம் என்னிடம், ஆனால் புத்தி மட்டும் எங்கோ சஞ்சரிப்பது போல் தெரிகிறதே. அடியேன் உன்னிடம் தஞ்சம் அடைந்ததால் சதா அடியேனின் நெஞ்சில் வசிப்பவன் நீ. அடியேனின் இதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை நீ உணராமலா இருப்பாய்? இருப்பினும் உன் திருவாயால் எதையும் நீ சொல்ல வேண்டும், அதை நான் கேட்க வேண்டும். அதில் தானே எனக்கு அலாதியான ருசி. சரி வரதா, அடியேனை கூறிவிடுகிறேன். சிறிது நேரம் முன்பு அடியேனின் கண்களை கட்டி லீலை செய்தாயே, அதே போல் இந்த நாட்டை ஆளும் மன்னனின் கண்களையும் கட்டிவிட்டாயோ? ஏன் சுற்றி வளைக்கிறாய் திருக்கச்சி? நேரே விஷயத்திற்கு வாயேன். உயிர் காக்க தண்ணீர், மானம் காக்க உடை, ஆத்ம சஞ்சாரம் செய்யும் இந்த உடல் வளர அன்னம் என்று உணர வைத்தவன் நீ. இப்போது அந்த அன்னம் தானமாக அளிக்கப்பட மன்னரே தடை விதித்திருக்கிறாரே. மன்னரே அப்படி செய்கிறாரா என்ன? வள்ளல் குணம் கொண்டவன் செய்யும் காரியம் இல்லையே இது. என்ன செய்வது? வள்ளல் குணம் கொண்ட மன்னனை உள்ளத்தில் பள்ளம் கொண்ட ஒரு பண்டிதர் இப்படி செய்யும்படி செய்திருக்கிறார். அவரை நீயும் அறிவாய். யார்? நீரேதான் சொல்லுமேன். யாதவ பிரகாசர். ஓ, அவரை பற்றி தான் உமது சிந்தனையில் அலசி கொண்டிருந்தாயா? ஆம் வரதா, யாதவ பிரகாசர் முதலில் மன்னரை தன் கைக்குள் போட்டுக் கொண்டார். அவர் மூலம் கோயிலையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். விளைவு, இப்போது அன்னதானம் எதுவும் நம் கோயில்களில் நடைபெறக்கூடாது என்று ஆணையிட்டிருக்கிறார். அன்னதானத்தை தடுத்து என்ன செய்ய போகிறாராம் அந்த யாதவ பிரகாசர்? யாகம் செய்ய போகிறாராம். என்ன காரணத்திற்காக? மழைக்காக. நல்ல வேடிக்கை. வரதா, பிறகென்ன? தர்மங்கள் தலை தோங்கினால் அல்லவா மழை பொழியும். இங்குதான் தர்மத்தின் சிறப்பானதான அன்னதானமே தடை செய்யப்பட்டிருக்கிறதே. ஆனால் அந்த யாதவ பிரகாசர் வேத மந்திரங்கள் ஓதி மழையை வரவழைக்கப் போவதாக மன்னரிடம் கூறியிருக்கிறார். அப்படி சொல். செங்கோல் வேந்தனுக்கு ஓர் மழை, கற்புடைய பெண்டிற்கு ஓர் மழை, வேதம் ஓதும் அந்தனருக்கு ஓர் மழை, இப்படி மாதம் மும்மாறி, அதாவது 3 மழை ஒரு மாதத்திற்கு. அதுதானே விதி திருக்கச்சி. அப்படி என்றால் சம்பிரதாயத்திற்கும் சாஸ்திரத்திற்கும் விருத்தமாக அர்த்தங்கள் சொல்லும் யாதவ பிரகாசர் போன்றவர்கள் ஓதும் வேத மந்திரங்களுக்கும் ஒரு மழை என்கிறாயா வரதா? நான் அப்படி சொல்லவில்லையே. நான் குறிப்பிட்டவர்களில் யாருக்கு களங்கம் ஏற்பட்டாலும் பெய்யும் மாறி மாறி பெய்யும் என்றுதான் சொல்ல வந்தேன். மாறி என்னும் மழை மாறி பெய்யும் என்றால்? எப்பொழுது வேண்டுமோ அப்போது பெய்யாமல் காலம் மாறி மழை பெய்யும் என்றுதான் சொன்னேன். காலம் தப்பி பெய்தாலும் மழை அவசியம் தானே வரதா? அப்படி இல்லை திருக்கச்சி. மழை பொழிந்தாலும் சுபிட்சமாக, அதாவது அனைவருக்கும் நன்மை பயக்கும் வகையில் பொழிய வேண்டும் அல்லவா? அதுதானே நல்ல மழை. ஆம் வரதா. ஆனால் பேச்சு வழக்கு எப்படி இருக்கிறது? ஒரு கடிதான் கடித்தது, ஆள் யமலோகம் போய்விட்டான் என்கிறார்கள். எது கடித்தது என்றால் நல்ல பான்பு என்கிறார்கள். 4 நாட்கள் ஆயிற்று, குழந்தை கண்ணே விரிக்கவில்லை என்கிறார்கள். என்ன காரணம் என்று கேட்டால் நல்ல காய்ச்சல் என்கிறார்கள். ஒரு கிராமமே தண்ணீரில் அடித்துக் கொண்டு போய்விட்டது என்கிறார்கள். எதனால் என்றால் பயங்கர மழை என்கிறார்கள். அப்படி ஒரு மழை பெய்தால் நன்றாகவா இருக்கும் திருக்கச்சி? இல்லை இல்லை, அப்படி ஒரு மழை பொழியக்கூடாது. அனைவரும் வாழும்படி பொழிய வேண்டும். அப்படி என்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேனே, 3 பேர்களுக்காக 3 விதத்தில் மழை பெய்யும் என்று. தற்போது 4ஆவதாக ஒரு விதி சொல்கிறேன், அதை கேளும். நல்லோர் ஒருவன் இருக்க அவன் பொருட்டு பெய் என்றால் மழை பொழியும். இவ்விதியை கொண்டு மழையை பெற்று வாழலாமே. யாரை கொண்டு இவ்வகையில் மழையை வரவழைப்பது வரதா? ஏன், உம்மை கொண்டுதான். வரதா, ஏன் அதிர்ச்சி அடைகிறாய் திருக்கச்சி? திருவாயால் மழை வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டு ஒரு தமிழ் பாசுரம் பாடும். நீர் குறிப்பிட்டது போல அனைவரும் வாழும்படி மழை பொழிந்து விட்டு போகிறது. அது எப்படி வரதா? ஏன்,
நான் பொய் சொல்கிறேன் என்கிறாயா? அப்படி இல்லை வரதா. அடியேன் தமிழ் பாசுரம் பாடினால் மழை பொழியுமா? ஏன் தமிழ் பாசுரத்திற்கு மகத்துவம் இல்லை என்கிறாயா? வரதா, உன்னிடம் பேசி அடியேனால் வெற்றி பெற முடியுமா? அடியேன் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. வாழ்வளிக்கும் தமிழ் பாசுரங்கள் பாடி மழையை வரவழைக்கும் அளவிற்கு அடியேனுக்கு தகுதி இருக்கிறதா என்றுதான் கேட்கிறேன். திருக்கச்சி, நீர் பாடி மழை பொழியாமல் அந்த யாதவ பிரகாசர் ஓதியா மழை பொழியும்? நம்பி, கோவில் வேண்டுமானால் அந்த யாதவ பிரகாசரின் கட்டுப்பாட்டில் இருக்கலாம், இந்த வரதன் அல்லவே. புரியவில்லை? வரதன் அவர் கட்டுப்பாட்டில் இல்லை என்றேன். நாடாளும் அரசன் அந்த யாதவ பிரகாசரின் வசம் இருக்கலாம். ஆனால் 14 லோகமும் ஆளும் இந்த வரதராசன் அவன் வசம் இல்லையே. உம்மை போன்ற தூய்மையான பக்தர்களின் வசம்தான் இருக்கிறேன். யாதவ பிரகாசரோடு மந்திரத்தால் மழை பொழியும் என்றால் என் பக்தரான திருக்கச்சி நம்பி பாடும் பாசுரத்தாலும் மழை பொழியும். நம்பிக்கையோடு தேன்மதுர தமிழ் பாசுரத்தை பாடலாய் பொழியும் மழையும் நிச்சயம் பொழியும். வாருங்கள் சுவாமி. என்ன திருக்கச்சி, உமக்கே உன் மீது நம்பிக்கை இல்லையா? நீர் பாடி மழை கொட்டோ கொட்டென்று கொட்டப் போகிறது என்றால் ஒரு மண்டபத்தின் கீழல்லவா நின்றிருக்க வேண்டும். இப்படி திறந்த வழியில் நின்றிருக்க மாட்டாயே. மன்னிக்க வேண்டும். பாசுரம் பாடி பொழிய போகும் மழை பகவானின் அருட்பிரசாதம். அதில் பரவசத்துடன் நனைய வேண்டும். நனையாமல் அடியேனை பாதுகாத்துக் கொள்வது பகவானின் பிரசாதத்தை வேண்டாம் என்று சொல்வது போலாகும். பகவானின் பிரசாதம் பக்தனுக்கு கிடைக்க கூடாது என்ற குறுகிய எண்ணம் அடியேனுக்கு இல்லை. ஓ, நீர் அங்கே வருகிறீரா? சரி சரி, நாளை என் யாகத்தின் வழியே வருண பகவானை வரவழைத்து விடுவேன் அல்லவா? அப்போது என் கட்டுப்பாடுகள் எவ்வளவு முக்கியமானவை என்பதை நீர் புரிந்து கொள்வீர். பாசுரமாம், பாடுவாராம், மழை கொட்டுவாம். காலை நேரத்தில் கடும் குளிரில் கழுத்தளவு தண்ணீரில் நின்று கொண்டு மணிக்கணக்கில் வேதத்தை பாராயணம் செய்த இந்த வேத வித்தின் வேத கோஷத்திற்கு மழை கொட்டாமல் வெறும் பாசுரத்திற்கு மழை வந்துவிடுமா என்ன? மன்னிக்க வேண்டும் சுவாமி. தமிழ் பாசுரங்களை சிறுமைப்படுத்தி பேசுவது தங்களை போன்றவர்களுக்கு அழகல்ல. ஒன்றை சிறுமைப்படுத்தி தங்களை உயர்த்திக் கொள்வது விரும்பத்தக்கதல்ல. நிரூபித்து காட்டு கூரேசா, உன் தரப்பை நிரூபி, பிறகு பேசிக்கொள்வோம். என்ன திருக்கச்சி, பாசுரத்தை ஆரம்பிக்க இன்னும் அவகாசம் வேண்டுமோ? ஒருவேளை கருமேகங்கள் சூழ்ந்த பிறகுதான் ஆரம்பிப்பீரோ? இல்லை, அடியேன் சித்தமாக இருக்கிறேன். தங்கள் முன் பாசுரத்தை பாடி மழையை வரவழைக்க வேண்டும் என்றுதான் அடியேன் காத்திருக்கிறேன். தாங்கள் வேண்டுமானால் மண்டபத்திற்கு சென்று அமர்ந்து கொள்ளுங்கள். வேண்டாம், நான் இங்கேயே இருக்கிறேன். ஒரு துளி மழை கூட என் மீது விழாது என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீ பாடு. ஓங்கி உலகளந்த புத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினார். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல்
பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரியம் பாவா நீங்காத செல்வம் நிறைந்தேலோரியம் பாவா ஓங்கி உலகளந்த புத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல்கள வரதா, என் ஆதிகேசவா, ஏன் எங்களை இப்படி சோதிக்கிறாய்? ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல்லுகள திருக்கட்சி, வா வரதா. என்ன நம்பிகளே, அழைப்பதில் பலமே இல்லையே. எப்போது முகம் மலர்ந்து அதில் ஒரு புன்முறுவல் தவழ்ந்து கண்கள் கனிவோடு என்னை நோக்குமே, இன்று இது எதுவுமே காணப்படவில்லையே. அப்படி என்ன ஒரு பலமான யோசனை? ஒன்றுமில்லை வரதா. ஒன்றுமில்லாமலா இந்த பூக்குடை காற்றில் பறந்து இக்கரையிலிருந்து அக்கறை வந்து விட்டதை உணராமல் இருந்தீர்? என்ன, பூக்குடை குளத்தில் விழுந்து விட்டதா? ஆமாம், இந்தா புடியும். ஏன் இந்த சோகம் திருக்கட்சி? இது உமக்கு சற்றும் பொருத்தமாக இல்லையே. ஏதாவது வாயை திறந்து பேசும் நம்பி. என்ன பேசி என்ன பயன்? சற்று முன் கூறினாயே, இந்த கூடை காற்றில் பறந்து தண்ணீரில் விழுந்து தத்தளித்தது என்று. அப்படித்தான் அடியேனின் மனமும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கூடை இக்கரையை கடந்து அக்கறையை சேர்ந்து விட்டது. ஆனால் இந்த கடையின் வைகுண்ட விரஜா நதியின் அக்கறையை அடைவது சாத்தியமா என்று அடியேனின் மனம் பேதலிக்கிறது. என்ன திருக்கட்சி இது? உமக்கு போய் இத்தகைய கவலையும் சந்தேகமும் வரலாமா? என்ன செய்வது வரதா? நடந்த சம்பவங்களை நினைக்கும் போது மனம் தவிதவிக்கிறது. வரதனின் அருளை பூரணமாக பெற அடியேனின் தகுதியை எப்படி வளர்த்துக் கொள்வது என்றே புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். புதிர் போடாதே திருக்கட்சி. நீ வரதனின் அருளை பெறவில்லை என்று யார் உமக்கு சொன்னது? நீர் இப்படி கவலை கொள்ளும்படி அப்படி என்ன சம்பவம் நடந்து விட்டது? பழங்கதை ஒன்று உண்டு.
ஒரு சமயம் தவளை ஒன்று மிகவும் தீனமான குரலில் முழங்கிக் கொண்டிருந்ததாம். காரணம், அந்த தவளையை ஒருவர் நன்கு அடித்து மிதித்து விட்டு சென்றிருந்தார். அப்போது அங்கு வந்து கொண்டிருந்த பகவான் கண்ணன் அத்தவளையை கண்டார். உடனே அதை கையில் எடுத்து தடவி, ஏன் இப்படி நசுங்கி போயிருக்கிறாய் என்று கேட்டார். மிதித்து விட்டார்கள் என்றது அந்த தவளை. ஏன், குரல் கொடுத்திருக்க வேண்டியதுதானே என்றார் கண்ணன். அதற்கு அந்த தவளை சொன்னது, யார் மூலமாவது துன்பம் வந்தாலோ அல்லது மிதிப்பட்டாலோ கண்ணா என்று உங்கள் பெயரைத்தானே நான் அழைப்பேன். ஆனால் இம்முறை மிதித்ததே தாங்கள் என்றோ, இனி நான் யாரை சொல்லி அழைப்பது என்று கேட்டதாம். அந்த தவளையின் நிலையில் தான் இப்பொழுது அடியேனும் இருக்கிறேன். வரதனே என்னை வஞ்சிக்க அடியேன் யாரிடம் சென்று முறையிடுவேன்? நான் ஏதும் உன்னை வஞ்சித்ததாக எனக்கு தெரியவில்லையே திருக்கச்சி. விளையாட்டு போதும் வரதா. அன்று தமிழ் பாசுரம் பாடு, மழை வரும் என்றாயே, ஆனால் நீ சொன்னபடி செய்யவில்லையே. ஓ, அதை சொல்கிறாயா? அப்பாடா, நான் என்னமோ ஏதோ என்று நினைத்து பயந்தே போய்விட்டேன். சரி, மழை வந்ததா இல்லையா? வந்தது, ஆனால் அடியேன் பாடி மழை வரவில்லையே. இல்லையென்றால் அந்த யாதவ பிரகாசர் மந்திர மோதியா மழை வந்தது? அப்படியும் இல்லை. பின் எப்படி மழை வந்தது? உன் பக்தன் கூரேசன் தமிழ் பாசுரம் பாட மழை வந்தது. கூரேசன் எனது பக்தன் என்றால் நீ யார் திருக்கச்சி? அடியேன் கடைநிலை பக்தன். ஆமரதா, அடியேன் கடைநிலை பக்தன். பாசுரம் பாடிய உடனே உன் அன்பிற்கு பாத்திரமான கூரேசனின் நிலைக்கு அடியேன் உயர இன்னும் எத்தனை ஜென்மங்கள் ஆகுமோ? அடியேன் அறியேன். அடடா நம்பிகளே, இதை சொல்லத்தான் மென்று விழுங்கி இவ்வளவு தயக்கம் காட்டினீரோ? நீ நினைத்த போது வந்து பேசவோ, உன் கையால் அன்னம் உட்கொள்ளவோ நான் என்றாவது தயக்கம் காட்டினது உண்டா? நீர் ஏன் இவ்வளவு தயங்குகிறாய்? பழி சென்று நீ சொன்னபடி நான் தமிழ் பாசுரம் பாடினேன். நீ கூறியபடி ஏன் அடுத்த கணமே மழை வரவில்லை என்று கேட்டு இருக்கலாம் அல்லவா? இனி காரணம் கேட்டு என்ன ஆக போகிறது வரதா? நீர் கேட்காவிட்டாலும் காரணம் இருக்கிறது திருக்கச்சி. ஆம் நம்பி, மதுர குரலால் பக்தி பாவத்தோடு நீர் பாடிய தமிழ் பாசுரத்தை கேட்டு நான் மெய்மறந்து விட்டேன் நம்பி. நீ என்ன சொல்கிறாய் வரதா? நான் சொல்வது உண்மை, சத்தியம். சாதாரணமாக உற்சவ நேரத்தில் வேதங்கள் என்னை தேடி பின்னால் வர, தமிழ் பாசுரங்கள் என் முன்னால் ஒலிக்க, அவைகளை தேடி பின்னால் நான் போவேன். நீரென்று மழை வேண்டும் என்று தமிழ் பாசுரத்தை பாடியதும் அதில் லயித்து போன நான் அதை மேலும் கேட்க வேண்டும் என்று தோன்றியதை தவிர மழையை பொழிய வேண்டும் என்பதை மறந்தே போய்விட்டேன் நம்பி. பின்பு கூரேசன் அதை பாடியதும் தன்னிலைக்கு வந்த நான், அடடா, திருக்கச்சி மழை வேண்டிதானே பாடினாரே என்று உணர்ந்து சட்டென்று மழையை பொழிய செய்தேன். கூரேசன் உனது அடியவன் திருக்கச்சி. ஒரு ஆசானாக இருந்து நீர்தான் அவனுக்கு பல சிக்ஷைகளை புரிய வைக்க வேண்டும் திருக்கச்சி. அடியேனை மன்னித்து விடு வரதா. கூரேசனின் மீது உள்ள பொறாமையால் அடியேன் அப்படி கேட்கவில்லை. கூரேசனின் பக்தி நிலைக்கு உயராத கடையேனாக அடியேன் இருக்கிறேனே என்ற ஆதங்கத்தில் வேதனைப்பட்டேன். இப்போது உன் திருவுள்ளம் புரிந்துவிட்டது. அடியேனின் வேதனையையும் போக்கிவிட்டது. அடியேனின் தாழ்ந்த எண்ணத்தை மன்னித்து விடு. அவசியமில்லை திருக்கச்சி நம்பி. நீரும் ஒரு உயர்ந்த பக்தன். உன் எண்ணமும் என்றும் உயர்வானதுதான். இருப்பினும் சில நேரங்களில் உன்னை இப்படி குழம்ப செய்து தெளிய வைப்பதில் எனக்கு ஒரு ஆனந்தம். ஆனந்தப்படு வரதா. உன் ஆனந்தத்திற்காக எதையும் தாங்க அடியேன் சித்தமாக இருக்கிறேன். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் உனக்காக எதையும் செய்ய தயாராக இருக்க, நீ இந்த சிறியவன் மீது அன்பு வைத்து லீலைகள் புரிகிறாயே. உன் கல்யாண குணம் யாருக்கு வரும் வரதா? என்றும் என்னை ஆட்கொண்டு. நறுமணம் கமலும் உமது மாலைக்கும் உனது ஆளவட்ட வீசும் கைங்கரியத்திற்கும் நான் ஆட்பட்டு விட்டேன் திருக்கச்சி. எனவே என்னை எக்காலத்திற்கும் சந்தேகம் கொள்ளாதே. குளத்தில் மிதந்து வந்த உமது புஷ்பத்தட்டு அக்கறை சேர்ந்த போது அதை வாரி எடுத்து கரை சேர்த்தது போல் உம்மையும் பிறவி கடலிலிருந்து கரை சேர்ப்பேன். தைரியமாக இரு திருக்கச்சி.